ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரடிக்கா ஆசை ப்ரோமோலேருந்து வாங்க பார்க்கலாம். ரோஹிணியும் மனோஜுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, ப்ராஜெக்ட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அது எதனால் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் விஜயா இருந்துட்டு என்ன எதனால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த டிஸ்டி பொம்மை ஃபோட்டோ வந்ததுலேருந்து தாம்மா எனக்கு எல்லாமே புதுசாக எல்லாம் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடு கூட நான் வாங்க போகிறேம்மா, கம்மி ப்ராஜெக்டில் எனக்கு 3 லட்ச ரூபாயில் வீடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் விஜயா இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு எங்கே எப்போ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு முத்து வந்துட்டு என்னடா வீடு வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாடா இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மன்னேஜ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் நாங்கள்லாம் வாங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் மீனா வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, அவர் சும்மா தான் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு நீ வாயை மூடு, நீ உன்னை யாரும் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் ரோஹிணியுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுமா நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா உங்களை மாரியே இருக்க பாருமா இந்த டிஸ்டி பொம்மை ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோக்கு தான் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ரோஹிணியை ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு அத்தை செம்ம காமெடியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு ரோஹிணியை நல்லாவே திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துட்டு என்னத்துக்கு திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவன் என்னம்மா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் இவ்வளால் தானே அவளே என்னை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ஸ்ருதி சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே சிரிப்பு வந்துடுது. முத்துமே ரொம்பவே சிரிச்சிட்ருக்காங்க. அதனால் விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு உங்களால் தாண்டி எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனோஜும் திட்டிகிட்டு இருக்காங்க. இதோட